ஆண்டவரே, இந்த தீவு சாத்தானின் கடைசி அரணா? பூர்வீகவாசிகள் இயேசுவின் பெயரை கூட கேட்டிராத அரக்கர்கள் நிறைந்த தீவா இது? இந்த வார்த்தைகள் 2018 நவம்பரில் ஒரு நாட்குறிப்பில் கிறுக்கப்பட்டன. அதன் ஆசிரியர் 26 வயதான அமெரிக்க மதபோதகரான ஜான் ஆலன் சவ். அந்த பதிவை எழுதிய சிறிது நேரத்திலேயே சவ் கொல்லப்பட்டார். நமது வரலாற்றுக்கு முந்தைய மூதாதையர்களைப் போலவே வாழ்ந்த ஒரு சமூகத்தை அவர் சந்தித்திருந்தார். அவர்கள் தங்கள் கரைகளை கொடிய சக்தியுடன் பாதுகாத்தனர். அவர் செல்ல வேண்டிய இடம் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் உள்ள 60 கிலோமீட்டர் அடர்ந்த காடுகளை கொண்ட வடக்கு சென்டினல் தீவு. அதன் தனித்துவமான அம்சம் முழுமையான தனிமை. ஆப்பிரிக்காவில் இருந்து வெளியேறுதல் கோட்பாட்டின் இந்த வரைபடம் கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்து ஆசிய கண்டம் முழுவதும் நடந்த ஆரம்பகால மனித இடம்பெயர்வுகளை கண்டறிகிறது. இன்று இந்த தீவில் வாழும் மக்கள் 30,000 ஆண்டுகள் வரை மற்ற இனங்களில் இருந்து துண்டிக்கப்பட்டிருந்த அந்த மனிதர்களின் நேரடி வழித்தோன்றல்கள் என்று நம்பப்படுகிறது. நாம் உலகின் ஒவ்வொரு அங்குலத்தையும் வரைபடமாக்குவதிலும் ஒவ்வொரு மனிதனையும் இணைப்பதிலும் வெறிகொண்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோம். இருப்பினும் இந்திய பெருங்கடலின் நடுவே தங்களை கண்டறிவதை வெற்றிகரமாகவும் கடுமையாகவும் மறுக்கும் ஒரு சமூகம் உள்ளது. இந்த தனிமையின் ஆழம் திகைக்க வைக்கிறது. அவர்கள் ஒருபோதும் விவசாயத்தை வளர்த்தெடுக்கவில்லை. மேலும் வெளியில் வாழும் ஒருவருக்கு கூட அவர்களின் மொழி புரிவதில்லை. நாம் அவர்களை ஒரு கற்கால பழங்குடியினர் என்று வகைப்படுத்துகிறோம். அதாவது அவர்கள் முற்றிலும் வேட்டையாடி சேகரிக்கும் வாழ்க்கை முறையை பின்பற்றுகிறார்கள். முதல் விதைகள் விதைக்கப்படுவதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் செய்தது போலவே அவர்கள் காட்டுப்பன்றிகளை வேட்டையாடுதல், மீன்பிடித்தல் மற்றும் உணவு சேகரித்தல் போன்ற மூல இயற்கை பொருட்களை முழுமையாக சார்ந்துள்ளனர். பழமையான சமூகங்கள் இயல்பாகவே பலவீனமானவை என்று நவீன மனிதர்கள் கருதுகின்றனர். ஆயினும் 1 ஏக்கர் விவசாய நிலமோ அல்லது ஒரு நவீன கருவியோ இல்லாமல் நார்த் சென்டினல் மக்கள் தங்கள் சிறிய தீவில் பல்லாயிரம் ஆண்டுகளாக நிலைத்தன்மையுடன் வாழ்ந்து வருகின்றனர். கிபி 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த ரோமானிய சித்தரிப்பு போன்ற பண்டைய வரைபடங்களை ஆராய்ந்தால் அந்தமான் பகுதி நரமாமிச உண்ணிகளின் தீவு என்று குறிக்கப்பட்டிருப்பதாக காண்பீர்கள். பிற்கால சீன மற்றும் அரபு பயணிகளும் இதே போன்ற குறிப்புகளை எழுதினர். அந்த கதைகள் முற்றிலும் பொய்யானவை என்று இப்போது நமக்கு தெரியும். நவீன ஆராய்ச்சியாளர்கள் தொலைவில் இருந்து காட்சிகளை பதிவு செய்த போது நரமாமிச உண்ணும் கொடூரத்திற்கான எந்த ஆதாரத்தையும் அவர்கள் காணவில்லை. மாறாக நன்கு வரையறுக்கப்பட்ட தசைகள், பளபளப்பான சருமம் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு அல்லது உடல் பருமனுக்கான எந்த அறிகுறிகளும் இல்லாத செழிப்பான ஒரு மக்கள் தொகையை அவர்கள் கண்டனர். அவர்களின் பகைமையின் வேர்கள் 1880ஆம் ஆண்டுக்கு செல்கின்றன. அப்போது மாரிஸ் ஃபிடல் போர்ட்மன் என்ற பிரிட்டிஷ் கடற்படை அதிகாரி ஒரு வயதான தம்பதியரையும் 4 குழந்தைகளையும் கடத்தினார். அந்த முதியவர்கள் விரைவில் நோய்வாய்ப்பட்டு சிறைவாசத்தில் இறந்தனர். போர்ட்மேன் குழந்தைகளை தீவுக்கு திருப்பி அனுப்பினார். அவர்கள் கிட்டத்தட்ட நிச்சயமாகவே கொடிய பாக்டீரியா தொற்றுகளை தங்களுடன் கொண்டு வந்திருந்தனர். இந்த நவீன பகைமை என்பது அந்நிய தொடர்பு மற்றும் அதை தொடர்ந்து ஏற்பட்ட மரணங்களின் நினைவுகளால் வழிநடத்தப்படும் ஒரு தர்க்க ரீதியான தனிமைப்படுத்தல் நெறிமுறையாகும். இது கற்றுக்கொண்ட ஒரு தற்காப்பு முறையாகும். 20ஆம் நூற்றாண்டு முழுவதும் இந்திய அரசாங்கம் பரிசுகள் மூலம் இந்த தனிமைப்படுத்தலை மீண்டும் முயன்றது. மானுடவியலாளர்கள் ஒரு புதிய நட்பான உரையாடலை தொடங்கும் நம்பிக்கையில் பன்றிகளுக்கு புதிய தேங்காய் குவியல்களையும் பிளாஸ்டிக் பொம்மைகளையும் கூட விட்டுச் சென்றனர். சென்டினலின் பதில் மிகவும் சீராக இருந்தது. அவர்கள் பன்றிகளை கொன்றனர், பிளாஸ்டிக் பொம்மைகளில் அம்புகளை எய்தனர், மேலும் அந்நிய பொருட்களை மணலில் ஆழமாக புதைத்தனர். ஆனால் அவர்கள் காலத்தால் உறைந்து போகவில்லை என்பது நமக்கு தெரியும். இந்த வயர் ஃபிரேம் 1981இல் தீவின் பவளப்பாறையில் மோதிய பிரிம்ரோஸ் என்ற பிரம்மாண்டமான சரக்கு கப்பலை குறிக்கிறது. அந்த கப்பல் விபத்தை தொடர்ந்து ஆராய்ச்சியாளர்கள் ஒரு மாற்றத்தை கவனித்தனர். அந்த பழங்குடியினர் கரையொதுங்கிய கப்பலில் இருந்து இரும்பை தீவிரமாக சேகரித்து தங்கள் பாரம்பரிய மர ஆயுதங்களை உலோக முனைகளுடன் மேம்படுத்தினர். அவர்களால் நவீன தொழில்நுட்பத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் அதை நவீன உலகத்தை தள்ளி வைப்பதற்காக மட்டுமே பிரத்யேகமாக பயன்படுத்துகிறார்கள். 1991இல் ஒரு சிறிய விதிவிலக்கு நிகழ்ந்தது. ஆயுதங்கள் இல்லாமல் ஒரு இந்திய பயணக்குழு அவர்களை அணுகிய போது அந்த பழங்குடியினர் உண்மையில் அவர்களின் கைகளில் இருந்து நேரடியாக தேங்காய்களை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் அடுத்த முறை ஆய்வாளர்கள் திரும்பிய போது மீண்டும் வில்லுகள் இழுக்கப்பட்டன. எல்லை மூடப்பட்டது. ஏன் என்பதை புரிந்து கொள்ள அந்த மூடப்பட்ட எல்லை அவசியம். நவீன உலகத்தில் வெற்றிகரமாக ஒருங்கிணைக்கப்பட்ட அண்டை நாடுகளான ஜெராவா மற்றும் கிரேட் அந்தாமினிஸ் பழங்குடியினரை நாம் பார்த்தாலே போதும். இந்த வரைபடம் பிரிட்டிஷ் காலனித்துவத்திற்கு பிறகு வெளிநாட்டு நோய்க்கிருமிகளுக்கு எதிரான உயிரியல் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருந்த கிரேட் அந்தோமினிஸ் பழங்குடியினரின் மக்கள் தொகையை கண்காணிக்கிறது. அவர்களின் எண்ணிக்கை சுமார் 5000 நபர்களிலிருந்து இன்று வெறும் 41 உறுப்பினர்களாக குறைந்துள்ளது. நோய்க்கிருமிகளிலிருந்து தப்பி பிழைப்பவர்களுக்கு கூட ஒருங்கிணைப்பு சமூக ரீதியான தீங்கை கொண்டு வருகிறது. அவர்களின் உடல்களால் நவீன பொட்டல உணவுகளை செரிக்க முடியாது. இது உடல் பருமன் உடனடியாக அதிகரிக்க வழிவகுக்கிறது. புகையிலை மற்றும் மதுபானம் அறிமுகப்படுத்தப்பட்ட போது அவற்றுக்கு எதிராக ஒருபோதும் தற்காப்பு முறையை வளர்த்துக் கொள்ளாத சமூகங்களுக்குள் அவை பேரழிவுகரமான போதைப்பழக்க அலைகளை தூண்டின.
இந்த பேரழிவு தரும் மோசமான பின்னணியை எதிர்கொண்ட இந்திய அரசாங்கம் வடக்கு சென்டினல் தீவை சுற்றி 5 கிலோமீட்டர் கடுமையான தடைமண்டலத்தை அமல்படுத்தும் வகையில் கண்காணித்தால் தலையிடாது என்ற கண்டிப்பான கொள்கையை கையாண்டது. வடக்கு காவலர்கள் சூழலியல் சமநிலையின் ஒரு தலைசிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கின்றனர். கடுமையான மக்கள் தொகை கட்டுப்பாட்டை பேணுவதன் மூலமும் தீவு வழங்குவதை மட்டுமே அறுவடை செய்வதன் மூலமும் தங்களை விட முன்னேறிய அண்டைவாசிகள் மறைந்து போன பிறகும் அவர்கள் நீண்ட நாளும் உயிர் பிழைத்துள்ளனர். அவர்கள் நிலைத்திருப்பதை உறுதி செய்ய அவர்களை தனியாக விட்டுவிடுவதே ஒரே வழி.